Hello guys, welcome back to Play Thumb Dub. So இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் ஃபுல்லாக இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சாசேஜ் பார்ட்டியோட ஃபுட்டோபியா சீரிஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம ப்ரைமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2016 ஒரு மூவியும் ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் அது ஃபுல்லாகவே வந்து ஃபன் காமெடி நல்லபடியாக போயிருந்தது. அண்ட் இப்போ அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு சீரீஸே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி எல்லாம் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கும் உயிர் இருக்க மாதிரியும் அண்ட் இவங்க வந்து என்டையர் எல்லாம் ஹியூமன்ஸை அழிக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களே வந்து ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட ஃபுட்டோப்பியான்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் தான் கடைசியில் அவங்களுக்கு தெரிய வரும் லைக் ஹியூமன்ஸ் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ இவங்களே ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி அதை எப்படி சொல்யூஷன் கொண்டு வராங்க தான் ஒரு ஜென்ரல் டாப்பிக்கில் வந்து இந்த சீரீஸ் எடுத்துருக்காங்க. பட் இது வந்து கிட்ஸோட அப்படியே ஃபேமிலியாக பார்க்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மட்டும் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் கிரீப்பியான சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் ஸ்க்ரீனில் காமிப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வல்கராகவும் இருக்கலாம். அதனால் ஆனால் ஆஸ் எ ஃபன் காமெடி வைஸில் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆர்வி ரெசரெக்டட் விக்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. ஆனால் ஃபுல் மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் கேட்டகிரியான படம் தான். IMDbல 5.7 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ஜியோ சினிமா ஆப்பில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபுல்லாக வந்து படத்தில் அவங்க அம்மாவை யாரோ சாவச்சிருப்பாங்க. ஸோ அது ஜஸ்டிஸ்க்காக இவர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பார். அண்டு திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா திருப்பி உயிரோடு வந்துடுவாங்க. அது எப்படி ப்ரோ நடக்கும்? ஸோ அதுதான் வந்து படத்தில் மெயின் பிளாட்டாகவும். அண்ட் இதுக்கப்புறமா எல்லா பழியும் நம்ம ஹீரோ மேலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் அவர் தான் வந்து மெயின் விக்டமாக மாறிடுவாரா. ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அகெயின் கொரியன் ஸ்டைலில் நல்லபடியாக ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக எடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி கார்ஃபீல்ட் மூவி லைக் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தேட்டர்ஸில். பட் அப்போ வந்து வெறும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோ சைடில் OTTயில் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.7 தான் ரேட்டிங் தந்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் கார்ஃபீல்டோட மூவி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவியும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கார்ஃபீல்டோட கொஞ்சம் இனிஷியல் ஆரிஜின் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு அப்படியே லேசாக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்களோட லாஸ்டான ஃபாதரை வந்து திருப்பியும் ரீயூனைட் ஆகுறாங்க அவங்க கூட. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அண்ட் ஒரு சில டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும் கார்ஃபீல்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஃபன் காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. அனிமேஷன் மூவி தான், அதனால் அப்படியே என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு 101 ஒரு 2012 ரிலீஸ் ஆன அகெயின் ஒரு கொரியன் மூவி. IMDbல 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரீயாக மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. நானும் அது ஃபுல்லாக பார்க்கல. பட் படத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அண்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அண்டு இனிஷியல் டேஸில் அவருக்கு வந்து அவரை லவ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். பட் ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு நம்ம ஹீரோயின் திருப்பி நம்ம ஹீரோக்கிட்டே ஒரு டிசைன் செய்கிறதுக்காக வருவாங்க. அண்ட் அந்த டைம் சான்ஸை பார்த்து நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு அது நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பழைய மூவி தான், ஆனால் இதெல்லாம் லைக் பழைய கொரியன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை டெஸ்டினின்னு சொல்லிட்டு 2014 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா. IMDbல 7.9 அண்ட் நம்ம வித் டோட்டல் 20 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது நம்ம மினி டிவியில் தான். ஸோ நம்ம அமேசான் மினி டிவி தான் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம். லைக் எல்லா கொரியன் ட்ராமாஸ்லாம் நீங்கள் அதில் வித் தமிழ் டப்டோட போய் பார்க்கலாம். நிறைய இப்போது அவைலபிளாக இருக்குது. அண்ட் டெய்லி புதுசாகவும் அவங்க ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா லைக் இது ரொம்ப பழைசு, 2014 ரிலீஸ் ஆனது. அண்ட் இதோட கான்செப்ட் இதுக்கப்புறமா எக்கச்சக்கமான இதே கான்செப்டில் நிறைய ட்ராமாஸ்லாம் வந்திருக்கும். அதனால் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரனாக இருப்பார், ஒரு செம்ம பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸில் CEO மாதிரியும். அண்ட் அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது தான் நம்ம மெயின் ஹீரோயினாக இருப்பாங்க. அண்ட் அதில் எப்படி ஒரு லவ் ட்ராமாலாம் நடக்குது அந்த பேஸில் தான் இந்த ட்ராமா எடுத்திருப்பாங்க. பட் என்ன வெறும் 20 எபிசோட்ஸ் தானா, அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம மூவிஸ் அண்ட் சீரிஸ். அண்ட் மெயினாக நம்ம பாய்ஸோட சீசன் 4 எபிசோட்ஸ் ஆகணும் அல்டிமேட்டாக போயிருக்கு. ஆல்ரெடி எபிசோட் 6 பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் அண்ட் டிசியோட சில கேரக்டர்ஸ் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் இப்போது எபிசோட் 7 வந்து அப்கமிங் செம்ம பெரிய பேட்டிலுக்காக ஒரு நிறைய ரிவ்யூலாம் நடந்துருக்கு. அதுவே செம்ம க்ரீப்பியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஹோம்லேண்டர் வர்சஸ் A-Trainோட ஃபைட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேக்ஸிமம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் 8 என்கிட்ட நம்ம அந்த ஃபைட் சினாரியோ முடிச்சிருவாங்கன்னு நம்புகிறேன். ஆனால் கொஞ்சம் அது இழுத்தா நல்லாயிருக்கும்.
ஆனால் ஹோம்லேண்டர் அப்படி கிடையாது, டப்புன்னு வந்து முடிச்சுட்டு போயிடுவார். அண்ட் இதே மாதிரி நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 எபிசோட் 4 செம்மையாக போயிருந்தது. ஈகராக வெயிட் பண்ணியிருந்த நம்ம அந்த ட்ராகன் வாரை நீங்கள் இதில் பார்க்கலாம். அண்டு இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ட்ராகன்ஸ் அண்டு சில பவர் ஷிஃப்ட்லாம் உள்ள நடக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா செக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.